Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல Eggless Banana Bread எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம fully ripe banana 2 எடுத்துக்கிறோம். இந்த banana தான் இந்த ரெசிபியோட மெயின் ingredient. ரொம்ப பழுத்த bananaவா இருந்துச்சுனா கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நாம ஒரு fork வச்சு நல்லா mash பண்ணிக்கலாம். இப்போ இது கூட white sugar and brown sugar ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இங்க brown sugar ஆட் பண்றேன்னா இந்த brown sugar இந்த கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். brown sugar இல்லாதவங்க white sugar ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 teaspoon baking powder, 1 teaspoon baking soda and 1 tablespoon choco chips add பண்ணிக்கிறேன். choco chips completely optional தான். இது எல்லாத்தையும் ஒரு whisk வச்சு நல்லா mix பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சிருந்த banana and sugar mixture ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் melted butter. இந்த ரெசிபிக்கு பட்டருக்கு பதிலா நீங்க ஆயில் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம 1/4 கப் milk ஆட் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் 1/4 கப் milk ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இங்க பிரெட் மோல்ட் எடுத்திருக்கேன். இதுல பட்டர் ஆர் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பார்ச்மெண்ட் ஷீட்டை வச்சுட்டு நம்ம பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். பிரெட் மோல்ட் இல்லாதவங்க நார்மல் ரவுண்ட் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரை நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு பேட்டரை எல்லா இடத்துலயும் ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நான் ரொம்ப ஃபைன்லி சாப்ட் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். வால்நட்ஸ்க்கு பதிலா ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ ஆர் ஈவன் சாக்கோ சிப்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த டின்னை ப்ரீஹீட்டட் ஓவன்ல 160 டிகிரி செல்சியஸ்க்கு 40 to 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம்.
நம்ம கேக் கம்ப்ளீட்லி பேக் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு டேம் கிளாத், அதாவது லைட்டா ஈரமா இருக்கிற கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது ஏன் நம்ம இப்படி பண்றோம்னா, மேல இருக்க கேக்கோட கிரம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த கிளாத் வைக்கிறதுனால அந்த கிரம்ஸ் எல்லாம் சாஃபன் ஆகி நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கேக் கம்ப்ளீட்லி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை டின்ல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இது எக்லெஸ் கேக்குன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. ஒரு செரேட்டட் நைஃப் வச்சு இதை ஈவனா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம எக்லெஸ் பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது பேக் பண்ண அன்னைக்கே சாப்பிட்றதை விட நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஹாப்பி பேக்கிங்.